ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கொளத்தூர்ல தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி அடைந்திருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் எழும்பூருடைய அவுட் கோயிங் எம்எல்ஏ பரந்தாமன் இது பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மறைமுகமாகவும் சற்று நேரடியாகவும் திரு சேகர் பாபுவை குற்றம் சாட்டி எக்ஸ் தளத்தில் பதிவே செய்திருக்கிறார் எழும்பூருடைய அவுட் கோயிங் எம்எல்ஏ பரந்தாமன். இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் ஓட்டியோ. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில சேகர் பாபு மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எழும்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த பரந்தாமன் ஒரு நேரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக தலைவர் கொளத்தூர் தொகுதியில தோல்வியை சந்தித்தது திமுகக்குள்ளேயே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில எழும்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த பரந்தாமன் இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல தனக்கு இரவு முழுவதுமே தூக்கம் வரல, இந்த முகமே என் கண்களை மூடினாலும் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு பரந்தாமன் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர், யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு தலைவர் தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்று பரந்தாமன் சொல்லியிருக்கிறார். மேலும் தேர்தல் அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது இயற்கை தான், இவை இரண்டையும் உச்சத்தில் இருந்து பார்த்த கட்சி தான் திமுக என்று பரந்தாமன் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில திமுக தலைவரின் தொகுதியை கவனிக்க தவறிவிட்டார் சேகர் பாபு என்ற குற்றச்சாட்டை பரந்தாமன் முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. திமுக தலைவரின் தோல்விக்கு காரணமானவர் கொஞ்சமும் வெட்கம், பயம், அச்சம், கூச்சம் எதுவும் இல்லாமல் திமுக தலைவர் முன்னாடி வந்து நிற்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் பரந்தாமன் முன்வைத்திருக்கிறார். சேகர் பாபு மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தால்தான் உண்மை திமுக தொண்டர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பரந்தாமன் முன்வைத்திருக்கிறார். இவருடைய இந்த கருத்தும் திமுகக்குள்ள இப்போது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும் என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. ரமேஷ், நம்ம திரு பரந்தாமனுக்கும் சேகர் பாபுக்குமான ஈக்குவேஷன் நன்கு அறிவோம். திரு பரந்தாமன் எழும்பூர் எம்எல்ஏவாக பணியாற்றியவர். அவர் மேல அவருடைய ரெக்கார்ட்ஸ் பற்றி ஒரு பாசிட்டிவ் மதிப்பீடும் கூட இருக்கிறது. திரு பரந்தாமனுக்கு எழும்பூர்ல மீண்டும் சீட்டு வழங்கப்படாதது ஒரு பேசு பொருளை எழுப்பியதை பார்த்தோம். அதற்கு பின்னணியில திரு சேகர் பாபு அவர்கள் இருக்கிறார். சேகர் பாபுக்கும் பரந்தாமனுக்குமான ஈக்குவேஷனால தான் திரு சேகர் பாபுடைய வீட்டோ இல்லை அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் இந்த சீட் அவருக்கு வழங்கப்படாதது அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஸோ சென்னை அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புது புயல் பூகம்பம் கிளம்பி இருக்குன்னு பாக்குறதா? சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக தங்களுடைய கோட்டையா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சென்னையில இந்த முறை திமுகவால 2 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற முடிவு. அதுவும் சேகர் பாபு அவர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு 5-6 தொகுதிகள் வருகிறது. அதுல துறைமுகம் தொகுதி மட்டுமே சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி திமுக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே சென்னையில திமுக தோல்வியை சந்தித்ததும் திமுகக்குள்ள ஒரு விவாதத்தை, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு தான் திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவருடைய கண்ட்ரோல்ல தான் எழும்பூர் தொகுதியும் வருது. ஆனா பரந்தாமனுக்கு அங்க சீட்டு கொடுக்கல அப்படிங்கும் போது ஒரு விமர்சனம் மறைமுகமாக பரந்தாமன் முன் வச்சுட்டு தான் இருந்தாரு. இந்த நிலையில தான் கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியும் மாவட்ட செயலாளராக சேகர் பாபு கவனித்து வந்த ஒரு தொகுதி தான். முதலமைச்சர் அவ்வளவு அடிக்கடி கொளத்தூர் தொகுதிக்கு செல்வார். ஆனால் முதலமைச்சர் இருந்த மு.க.ஸ்டாலின் தொகுதிக்கு செல்லாமல் இருந்த நேரத்துல எல்லாம் சேகர் பாபு தான் கொளத்தூர் தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்க திமுக தலைவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்பதுதான் இப்போ திமுகக்குள்ளேயே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பரந்தாமன் இப்போது ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே இதுவும் திமுகக்குள்ள ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.